ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 கப் கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த தேன்குழல் புழிகிற நாழிக்குள்ளே நம்ம வந்து அந்த மாவை அப்படியே சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அதை புழிஞ்சு செய்யலாம். ஒரு கடாய் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறமா நம்ம வந்து அந்த மிக்சருக்கு தேவையான ஓமப்பொடியை ஃபஸ்ட்டு புழியலாம். இது இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு பொரிஞ்சு வந்தக்கப்புறம் நீங்கள் வந்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்சருக்கு தேவையான ஓமப்பொடி ரெடி. இப்போ மிக்சருக்கு தேவையான பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 1 கப் கடலை மாவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பூந்திக்கு பிசைகிற மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம அதை செய்யலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பூந்தி எடுக்கிற கரண்டியில் அந்த மாவை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கீழே கொதிக்கிற எண்ணெயில் அது கரெக்டாக ரவுண்டாக விழுந்துடும். ஸோ பூந்தி வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்த டைம்லேயே நம்ம எடுத்துக்கலாம் அதை. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஓமப்பொடியும் பூந்தியும் ரெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குட்டி குட்டியாக மைதா மாவில் பண்ண பிஸ்கெட் இந்த மிக்சரோடையே சேர்த்துக்கிறதுக்கு அதை நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ரவை சேர்த்துக்கோங்க அந்த மைதாவோட. ரொம்ப கொஞ்சோண்டு சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் சுகர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க அதோட. இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. கொஞ்சமாக தண்ணியை தெளித்து திரும்பியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இன்னும் தண்ணி விடக்கூடாது. நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது.
இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நல்லா உருட்டி இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக இட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அதோட பேக் சைடில் அதை நம்ம சின்ன சின்ன பிஸ்கெட்ஸாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணிட்டு நம்மளோட அந்த மைதால உருட்டி வச்சிருக்கிறத அப்படியே நீங்க இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தப்புறம் நம்ம மைதா பிஸ்கெட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்மளோட மைதால செஞ்ச பிஸ்கெட்ஸ் ரெடி மிக்சருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட மிக்சருக்கு நம்ம கடையில் வாங்கின பொரியை லேசாக எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கடையில் கிடைக்கிற பொரி தான். கொஞ்சம் எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். இது நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்சருக்காக பண்ணி வச்சிருக்கிற அந்த கண்டெய்னரில் நான் இதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வேர்க்கடலையை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து மிக்சருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த வேர்க்கடலையோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து. இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதை. இப்போ அதையும் கண்டெய்னர்ல ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடாயில கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க. அதுல நம்ம கேஷ்யூ நட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேஷ்யூ நட்ஸ் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தப்புறம் நான் அதையும் இந்த கண்டெய்னர்ல சேர்த்துட்டேன். இப்போ கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். கருவேப்பிலை வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு ஃப்ரை ஆகணும். இங்க பாருங்க இந்த மாதிரி மொறுமொறுன்னு வந்துடும். அப்போ நம்ம அதை மிக்சரோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கடாயில். அதில் வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. அது வந்து மிக்சருக்கு நல்ல வாசனை தரும். இந்த பெருங்காய பொடியோட வாசனை வந்த உடனே அந்த மிக்சரில் அப்படியே அதை சேர்த்துக்கோங்க நெய்யோட சேர்த்து. இப்போ இந்த கண்டெய்னர்ல நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போறேன். இப்போ காரத்துக்கு ஏத்த மாதிரி காரப்பொடி சேர்த்துக்கலாம். உங்க காரம் எவ்வளவோ அவ்வளோ நீங்க சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் மட்டும் லேசா தூவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கண்டெய்னரை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா எல்லா ஃப்ளேவர்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஹோம்மேட் மிக்சர் ரெடி. ரொம்ப ஹோம்லி. நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப அளவோடு தான் சேர்த்துருக்கோம். நிறைய ஆயில் நிறைய நெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணலை. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
ஆதி சிம்பிள் மீல்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.